வணக்கம் அன்பு உள்ளவங்களுக்கு வணக்கம். இந்த வண்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம கொடுத்த வண்டி தானுங்க. நம்மளுடைய குடும்ப உறுப்பினர் திரு முகமது அவர்கள் திருச்செந்தூர் பக்கத்தில் காயல்பட்டணம் அவர் தான் இந்த வண்டி வந்து வாங்கியிருக்கிறாருங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து புதுசு மாதிரியே பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற வேலைகள் ஒன்று நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வண்டியை நீங்கள் புதுசாக பண்ணிடுங்கன்ட்டார். நான் உங்களுக்கு ஆல்ரெடி வண்டியில் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த இடத்துல ஸ்க்ராட்ச் இருக்குதுன்னு சொல்லி. அதனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, மைன்யூட் ஸ்க்ராச்சஸ் சில ஸ்க்ராச்சஸ் எல்லாம் இருக்குதுங்க. இது உங்களுக்கு ஃபோனில் எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல. அதுக்கப்புறம் வீல் கப்பு பெயிண்டிங்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் வண்டி புதுசு மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்துருங்க, நீங்கள் ஃபுல் பெயிண்டே அடிச்சிருங்க, நான் புதுசாகவே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டார். சரி, அதனால் இந்த வண்டி வந்து இன்றைக்கி நம்ம ஃபுல் பெயிண்டிங் வந்து செய்ய போகிறோம். சரி, வண்டி செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட காமிச்சிடலாம். பேக் பம்பரில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருந்ததுங்க. சரி, அவர் வந்து எனக்கு புதுசாக வண்டி ஃபீல் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். ஆல்ரெடி இங்கே இருக்க சின்ன ஸ்க்ராச்சஸ் தெரியுதுங்களா, குட்டி குட்டி ஸ்க்ராச்சஸ் தான். பட் இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு புது வண்டியாட்ட சாட்டிஸ்ஃபைடு வந்து பண்ணி எடுத்துகிட்டு போகணும் ஊருக்கு அப்படின்னு சொல்லி வண்டி வந்து விலை பேசி அமௌண்ட்டு கொடுத்துட்டு நம்மகிட்ட அப்படியே விட்டுட்டு போயிட்டார். இது வந்து ஃபுல் பெயிண்டிங்கு, இந்த வீல் கப்பு பெயிண்டிங்கு, ஹெட்லைட் க்ளீனிங்கு, அடுத்து இந்த சன்வைசர் கேட்டிருக்காரு. இந்த பிளாக் வந்து பெயிண்ட் பண்ணிடலாம். அடுத்தது மேட்ஸ் போட்டுடலாங்க. நம்ம மெயினான 2 வேலைகள் இதில் வந்து சொல்லியிருந்தோம். மேஜர் ஒர்க்கு ட்ரை சாஃப்ட்டும் கீராடு புஷ்ஷும், அந்த வேலையும் நம்ம செஞ்சுருவோம். இந்த வண்டி உங்களுக்கு பெயிண்ட் அடிக்கிற விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு ஒவ்வொன்றா வேலை செய்கிறது வந்து நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஓகேங்க. ஃபேபியா பார்த்தீங்கன்னா எல்லாம் பட்டி போட்டாச்சு, ஃபுல் பெயிண்டிங் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் வீல் கப்பெல்லாம் அடிக்கணும், கழட்டணும். சரி, அதுக்குள்ள அந்த சின்ன டின்ட்டெல்லாம் எடுத்து ஸ்க்ராச்சஸ் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. இன்னும் ஹெட்லைட் க்ளீன் பண்ணணும். அந்த இன்ஜினுக்கு மேலே வர்ற கவரும் இந்த பம்பர் கவரும் சொல்லியிருக்குது, இன்னும் வரல. டிங்கர் ஒர்க் முடிஞ்சு பட்டி போட்டாச்சு, எல்லா டென்ட்டும் எடுத்தாச்சு. இங்கெல்லாம் சின்ன சின்ன குத்தாக இருந்தது, எல்லாமே எடுத்து ஃபுல் பெயிண்டிங் எல்லாம் தயாராகிருச்சு. சரி, அடிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஒன்றா. இப்போ இந்த ஸ்கோடா ஃபேபியாக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிங்கர் ஒர்க் முடிஞ்சது. டிங்கர் ஒர்க் முடிஞ்ச உடனே பெயிண்ட் ஒர்க் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இந்த பெயிண்டிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து வண்டியில் வந்து சில்வர் கலருங்க, அதே சில்வர் கலர் தான் நம்ம வந்து இப்போ அடிச்சிட்ருக்குறோங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமர் அடித்து முடிஞ்சுதுங்க. டிங்கர் வேலை முடிஞ்சோன்னா ப்ரைமர் அடித்தது, ப்ரைமர் அடித்து முடிஞ்சோன்னா ஸ்பாட் பட்டியெல்லாம் பார்த்துட்டு இப்போ அடுத்தது வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்குதுங்க. இப்போ வந்து பேஸ் கோட் அடித்து முடிச்சோன்னே அடுத்து இன்னைக்கு கிளியர் அடிப்போம். சில்வர் கலர் வண்டி வந்துங்க. எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வண்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பெயிண்ட் அடிப்போம். சில கஸ்டமர் வந்து பூத் வேணும்னு கேட்பாங்க, அதனால் அவங்களுக்கு பூத் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துட்றதுங்க. அது கொஞ்சம் ரேட் எக்ஸ்ட்ரா வரும். பட் பெயிண்ட்டு வாங்குகிற குவாலிட்டி வந்து ஒன்று தான். அதனால் வந்து அந்த பூத் அடிக்கிறதுக்கும் வெளியே அடிக்கிறதுக்கும் நிறைய பேர் அன்றைக்கி கேட்டிருந்தாங்க வித்தியாசம். அதனால தான் நான் உங்களுக்கு அந்த வித்தியாசத்தை வந்து நான் சொல்கிறேன். பூத்தில் அடிக்கிறதுக்கும் நம்ம இங்கே அடிக்கிறதுக்கும் இது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பெயிண்ட்டு சரிங்க. அப்படியே நீ பெயிண்ட் அடித்து முடிக்கட்டும். உங்களுக்கு நீ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அடுத்தடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேனுங்க. ஓகேங்க. கோடு ஃபேபியா ஃபுல் பெயிண்ட் அடித்து முடிச்சு வந்து பாலிஷ் ஓட்டுறதுக்கு ஆரம்பித்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ தான் பேப்பர் போட்டு ஃபஸ்ட் ஓட்டிகிட்டு இருக்குது. இப்போ பேப்பர் போட்டிருக்குது. ஃபுல் பெயிண்ட் அடிக்க சொல்லிட்டாருங்க. அழகாக பேப்பர் போட்டு சும்மா நைஸாக கட் பண்ணியாச்சு, நைஸாக. இது வந்து பேப்பர் போட்ட இடம், இதான் ஓட்டுற இடம். இது ஒரே நிமிஷம் நிறுத்து இருங்க, ஒரே சத்தமாக நிறுத்திட்டேன். இதான் ஓட்டுற இடம். இதை பாருங்க, நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் ஓட்டிகிட்டு இருக்குதுங்க. இனி அடுத்து செகண்டு, தேர்டு இதெல்லாம் ஓட்டும்போது இன்னும் சைனிங் செமையாக இருக்கும். அது முடிக்கிறதுக்குள்ள நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, வண்டி ஓட்டி முடிக்கிட்டுங்க ஃபுல்லாக. அதுக்குள்ளே இன்டீரியர் க்ளீனிங் வேறு பண்ணணும்.
இன்னும் இன்டீரியர் க்ளீனிங் பண்ணல, அதுவும் பண்ணிடுவாங்க. இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணிடுவோம். உங்களுக்கெல்லாம் க்ளீனிங் பண்ணி முடிக்கட்டும், நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. எல்லாம் முடிக்கட்டும். ஃபைனல் ஃபினிஷிங் ஆஃப் வந்து ஸ்கோடா ஃபேபியை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வண்டியை காமிச்சோன்னேன் ஃபுல் பெயிண்டிங் முடிஞ்சு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு வண்டி நிற்கிது டெலிவரிக்கு. இதுதான் ஹெட்லைட் க்ளீன் பண்ணியாச்சுங்க. அந்த கீழே இருக்கிற கிரில்லு போட்டாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் பெயிண்ட்டு பண்ண சொல்லிட்டாருங்க. ஃபுல் பெயிண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது நூடுல்ஸ் மேட்டுங்க, ஸ்டேரிங் கிரிப் கவரு, சீட் கவரில் ஆல்ரெடி இருந்தது. இந்த கீர் நாப் வந்து ஆக்சுவலாக லூஸுன்னு சொல்லியிருந்தேன், அது வந்து டைட் பண்ணியாச்சு. எல்லாம் இன்டீரியர் க்ளீனிங் ஃபுல்லாக பண்ணியாச்சு. ஃபுல் டஃப்லான் கோட்டிங் பாலிஷ் போட்டாச்சு. நீங்கள் பாலிஷ் போட்டதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே வண்டி உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்றேன். எப்படி இருக்குதுங்க வண்டி? மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு ஒரு லைக்கை போட்டுட்டுங்க. மறக்காமல் ஒரு கமெண்ட்டை போட்டு விட்ருங்க. நம்ம டிஎம்எஃப் ஃபேமிலிக்கு அன்பு வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் காண்டாக்ட் கேட்டிருக்கீங்க. இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபாலோ கொடுத்துட்டு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை வரும். அடுத்தது மெயில் பண்ணணும், மெயில் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கு நான் வந்து மெயில் ஐடி கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.